வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஆடி மாதத்துக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான். ஆடி மாதம்னாலே ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த ரெசிபினா ரொம்ப ஸ்பெஷலு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அப்படியே புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அப்படி இந்த கேக்குக்குள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சுட சுட ஆவி போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். சின்ன ரவையாக இருந்தாலும் சரி, பெரிய ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே 3 ஏலக்காவை தோல் எடுத்துட்டு உள்ள விதையை மட்டும் சேர்த்துருக்குறேன். இதை இப்போ நம்ம பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ஜாஸ்தியாக அரைக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பு அளவில் நல்லா கொம்மலாக ஆட்டாவை எடுத்துக்கலாம். கோதுமை மாவு, அந்த கோதுமை மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். அளவெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி சேர்த்துருக்க அளவும் சரி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதே அளவில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அதே கப்பில் ரவை எடுத்த கப்புலேயே மாவு எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு நிறையா நான் நல்லா இடித்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் பாருங்கள், வெள்ளை கலரில் தான் இந்த பலகாரமே ஒரு சூப்பர் கலர் வரும் பாருங்கள். உங்கள்கிட்ட எந்த வெல்லமாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுத்தமான வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கப்பு வெல்லத்தை போட்டுட்டு அதே கிண்ணத்தில் 2 கிண்ணம் நிறையா தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கரெக்டான பர்ஃபெக்ட் அளவு. உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இனிப்பு செய்யும் போது உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டை. அதனால உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துருந்தல, இப்போ ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்ப்பேன் நான். அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். 2 கப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு அந்த மாவை மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த 1/4 கப்பு தண்ணியை நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னால், அந்த மிக்சியில் கொஞ்சோண்டு மாவு ஒட்டி இருக்கும்ல, அதுலேயே அந்த மிக்சியில் அப்படி லைட்டாக கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது கரெக்டான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. கலரும் பாருங்கள் இவ்வளோ கோல்டன் கலராக வந்திருக்கு. சூப்பரான கலரு பாருங்கள். இதை இப்போ இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். இது இப்போ ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த பக்கத்தை பார்த்திங்கன்னா எண்ணெய், இது சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த கடாயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழி கடாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்கிற இந்த கடாயை நான் சேர்த்துக்கிட்டே பாருங்கள். இப்போ அரை சூடாயிருச்சு எண்ணெய். இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த ஊறின அந்த நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த மாவில் இப்போ ஒரு டீஸ்பூன் சொல்லிக்கலாம். டீஸ்பூன் சோடா சேர்த்துக்கலாம். சோடா முதலே சேர்க்க தேவையில்லை. எப்போ நம்ம சுட போகிறோமோ அந்த நேரத்தில் எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அந்த நேரத்தில் சேர்த்துக்கிட்டு ஒரே டைரெக்ஷனில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ சுலபமாகிருச்சு. மாவு ஊற போட தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக அந்த அப்பத்தை நீங்கள் செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டிலே நம்ம இந்த மாதிரி நல்லா அப்பா ரெடி பண்ணிக்கிட்டு சாமிக்கு படைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றும் போது இந்த மாதிரி லைட்டாக ஒரு குழி கரண்டி வச்சு நல்லா கிண்டி இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு தோசை மாவு பதத்துக்கு. அந்த கலரு பாருங்கள், அந்த கலர் தாங்க சூப்பரானது. அப்படியே நீங்கள் சுடும் போதும் சரி அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் பாருங்கள். அது அப்படியே அழகாக இருக்கும். பார்க்கும்போதே வாயிலெல்லாம் எச்சி ஊறும். அதே மாதிரி கையில் தொடும்போதும் சரி பஞ்சு எடுக்கிறீங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு புசு புசுன்னு இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற அளவுகள்லாம் கரெக்டான அளவுகள். நீங்கள் இதே மாதிரி போட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணும்போதும் கமெண்ட் பண்ணும்போதும் ஹைப்புன்னு சொல்லி ஒரு புதுசாக இப்போ ஒரு பட்டன் வந்திருக்குது. அந்த ஹைப்புன்னு சொல்லி வரும்போது அந்த ஹைப் பண்ணிட்டிங்கன்னா அதுலேயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். லைக்குக்கு சமமானது அதுவும். லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா லைட்டாக நம்ம இப்படி ஊற்றுனோம்னா பாருங்கள் கரெக்டான அது அளவு அப்படியே அது அதோட சைஸ் அப்படியே வந்துடும் பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வேக விடுங்க. உள்ளெல்லாம் நல்லா வந்துடும். நீங்கள் ஊற்றும் போதே அப்படியே உப்பிக்கிட்டு வந்துடும் பாருங்கள். அப்படியே பலூன் ஊதான உப்புது பாருங்கள். இன்னொரு மெத்தடு இது. அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் பாருங்கள் அது மேலே அந்த சூடான எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே அள்ளி அள்ளி ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 2 பக்கமே ஒரே மாதிரி சைஸில் உப்பிடும் பாருங்கள், பலூன் மாதிரி பாருங்கள்.
இந்த மாதிரி எண்ணெயை மேலே எள்ளி தெளிங்க, சூடான எண்ணெயை. இது இன்னொரு டெக்னிக்கு. நீங்கள் குழியாக இருக்கிற கடாயில் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்றப்பல சேஃப் வந்துடும். இல்லாட்டி இந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெயை நல்லா மேலே அள்ளி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா சூப்பராக உப்பி வந்துடும் பாருங்கள். நல்லா புசு புசுன்னு அப்படியே எப்படி பலூன் மாதிரி ஊப்பி நல்லா எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப செலவும் கிடையாது, ரொம்ப வேலையும் மிச்சம். ஈஸியாக செஞ்சு சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான டேஸ்டான இன்ஸ்டண்ட்டாக பண்ணின கோதுமை மாவில் பண்ணின அப்பம் தயாராகிடுச்சு. பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் உங்கள் ஊர் பேரையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எண்ணெய் எல்லாம் ஜாஸ்தி குடிக்கலை பாருங்கள். அப்படியே ஆவி பறக்க அப்படியே ஒரு கேக் அப்படியே நம்ம எப்படி கையில் எடுத்து இப்படி புட்டோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி, அந்த கலரும் சரி அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சோன்னு அப்படியே மெல்ட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக அருமையான ஒரு சூப்பர் பலகாரம் செஞ்சிட்டோம். ஆடி ஸ்பெஷல் பலகாரம். இந்த பலகாரத்தை நீங்கள் நெய்வேத்தியமாகவும் காட்டலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.